அந்தர்பல்டி அடித்த வைத்தியலிங்கம் அதிர்ச்சியில் ஓபிஎஸ் மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் இன்றளவும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அவர்கள் பூராமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. தற்போது செங்கோட்டையன் எடப்பாடி பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி செய்திகள் என்பது தினம் தினம் வெளிவந்து கொண்டிருந்தாலுமே, ஆனால் அதிமுகவிற்குள்ளே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லித்தான் அதிமுக தலைமை இதுவரைக்கும் அறிவிப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் உடைய மிக மிக முக்கியமான தலைவர், அதாவது வெளிப்புறத்திலே ஓபிஎஸ் உடைய பெயர் அடிபட்டாலும் பின்புலத்திலிருந்து செயல்படக்கூடிய முக்கியமான நபர் யாருன்னா வைத்தியலிங்கம். அப்படிப்பட்ட வைத்தியலிங்கம் தற்போது அந்தர்பல்டி அடித்திருப்பதாகவும் ஓபிஎஸ் உடனான நட்பை முழுவதுமாக துண்டித்திருப்பதாகவும் செய்திகள் கூட வெளியாகி இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓபிஎஸ்ஐ நம்பித்தான் வைத்தியலிங்கம் இதுவரைக்கும் இருந்தார். அன்றைய தினம் ஓபிஎஸ் அதிமுகவில் வெளியேற்றப்பட்ட பின்பு முழு ஆதரவு வைத்தியலிங்கத்தின் மூலமாகத்தான் ஓபிஎஸ்க்கு கொடுக்கப்பட்டது. அதே போல திருச்சியிலே முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு போடப்பட்டது ஓபிஎஸ் தரப்பின் சார்பாக. அந்த மாநாடு முழு ஏற்பாடுமே வைத்தியலிங்கத்தின் மூலமாகத்தான் போடப்பட்டது. அடுத்த மாநாடு கோவையிலே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமயத்திலே வைத்தியலிங்கம் ஜகா வாங்க ஆரம்பித்து விட்டார். என்னால் செலவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லித்தான் ஜகா வாங்கினார். அதன் காரணமாக தான் இரண்டாவது மாநாடு பகுதியிலே நிறுத்தப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வைத்தியலிங்கத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அந்த அமலாக்கத்துறை வழக்கிலே பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறார். கிட்டத்தட்ட 100 கோடிக்கும் மேற்பட்ட சொத்துக்கள், அவருடைய சொத்துக்கள் என்பது முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காண்டி நமது வைத்தியலிங்கம் ஓபிஎஸ்ஸிடம் உதவிகளை கேட்டிருக்கிறார். மேலிடத்திலே மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவிடம் பேசுங்கள், என்னுடைய சொத்துக்களை விடுவிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உதவிகளை கேட்டிருக்கிறார். ஓபிஎஸும் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்திருக்கிறார். ஆனால் இறுதியாக ஓபிஎஸ் உடைய பேச்சுவார்த்தையை காது கொடுத்து கேட்பதற்கு கூட மத்தியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் தயாராக இல்லை அப்படின்னு தெரிந்தவுடனே, இனிமேல் ஓபிஎஸ்ஸின் பின்னால் இருந்தால் நம்மளுக்கு தான் முழுவதுமாக ஆபத்து அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியின் அணியின் பின்னால் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருப்பதாகவும், அதே போல ஓபிஎஸ் தொடர்பை முற்றிலுமாக வைத்தியலிங்கம் துண்டித்திருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி எடப்பாடி பழனிசாமி தரப்பு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கூட. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.